இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இஸ்லாமியர் வந்து வெறுக்கக்கூடிய, மதிக்காத, கும்பிடாத ஒரு விலங்கினருக்குன்னா ஒரு பன்றி. பன்றியை அவங்க வெறுப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. இப்போ யாரோ ஒரு இந்து உணர்வாளன் ஒரு ஆர்வம் மீதியால போயிட்டு, ஒரு மாஸ்க்கு முன்னாடி ஒரு பன்றிக்கறியை வச்சு சாப்பிட்டு, அங்க மாஸ்க்கு முன்னாடி வெறுப்பேத்துற மாரி பண்ணா, அவங்க உணர்வுகள் எப்படி இருக்கும்? அதுதான் இத அப்படியே நீங்க கம்பேரிசன் பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லாமே இருக்குன்னா, எல்லா இந்து உணர்வாளரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. ஒரு இந்து உணர்வு வந்து ரொம்ப டெடிகேட்டடா இருப்பான். ஒருத்தர் வந்து இதுதான் என் கடவுள், என் சாமி, இத நான் விட்டு தர மாட்டேன்னு புடிச்சுக்கிட்டு கட்டிட்டு அழுவான். அது எவ்வளோ பேருக்கு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குன்னு தான் சொல்றோம். நீங்க சாப்பிட்டது நான் தப்பு சொல்லல. சாப்பிட்டது நீங்க தர்கா பக்கத்திலேயே ஓரமா நின்னு சாப்பிட்டு அது வந்து எ தெரியாம தூக்கி போட்டிருந்தாங்கன்னா, அது வலைதளத்தில பரவா வந்து நவாஸ்கனி போறப்ப இது ஒரு பெரிய இஷ்யூவா பார்க்கப்படாமல் இருந்தால், இது தெரிஞ்சிருக்க வேலையே கிடையாது. அப்ப வேண்டுமென்றே நவாஸ்கனி போற இடத்துல போய் நான் ஆய்வு பண்றேன், நான் என்னன்னு பேசுறேன்னு சொல்லி சாப்பிட்டு அத வலைதளத்தில எடுத்து, இந்து உணர்வாளர்களுக்குலாம் நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பரவால்ல, நான் இங்க தான் உட்கார்ந்துருக்கேன், இங்க தான் சாப்பிடுவேன். காசி விஸ்வநாதர் கோயிலோட படிக்கட்டில உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன். உன்னால என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்விய எழுப்புற மாரி ஒரு சூழல உண்டு பண்றாங்களா இல்லையா? அது தவறு தானே. அப்ப நீங்க ஒரு சூழலை உண்டு பண்ணா இங்க இருக்கக்கூடிய மாற்று, அதாவது இந்து உணர்வாளர்லாம் அவருக்கான இது ஒற்றுமையை அவன் காட்டி ஆகணும்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காலங்காலமா சிக்கந்தர் 500 வருஷமா இருக்குது அங்க சிக்கந்தர் பாதுஷா தர்கா. அதான் எந்த அங்க பிரச்சனையும் இருக்க கிடையாது. லோக்கல் பீப்புளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த கிடையாது. பிரச்சனை நானே சொல்றேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சொல்றது இதை நீங்க வெளியே கொண்டு வரப்ப, இப்ப ஒரு உணர்வாளருக்கு ஒரு உணர்வு வரப்ப, இதே மாதிரி மாற்று மதத்தை சேர்ந்த இஸ்லாமிய சகோதரரோட மாஸ்க்கு முன்னாடி ஒரு விலங்கினத்தினுடைய கறியை வைத்து ஒருத்தர் சாப்பிட்டு வெறுப்பேத்துற மாதிரி ஒரு பதிவை போட்டா, அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? அது மிகப்பெரிய தவறு.